தலைப்பு: மீண்டும் ஜீவனோடு, பாகம் 1. சகோதரர் யூஜின் பெர்ன்ஸ். அத்தியாயம் 6, பக்கம் 103. ஆதார வசனம்: நெறிந்த நாணலை முறியாமலும். ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். மறுநாள் காலையில் புதிதாக பிழிந்த ஆரஞ்சு சாறு, கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்திப்பழங்கள், பேரீச்சை மற்றும் ஏதேனின் பழம், இவைகள் அடங்கிய எளிய காலை உணவு எடுத்த பலத்தினாலும், மேலும் காலை ஆராதனையினால் உண்டான எழுச்சியினாலும் லெவ், ரெபேக்கால், ஆலன், ஜேக் மற்றும் ரேச்சல் ஆகியோர் லெவ்வின் வீட்டிலிருந்து தொழிற்சாலைக்கு கிளம்பினர். தொழிற்சாலை இங்கிருந்து ஓர் 20 நிமிட நடைப்பயணத்தில் உள்ளது. எனவே நாம் நடந்தே செல்லலாம் என்று கடைசியாக இருந்த ஒற்றை அத்திப்பழத்தை தன் வாயில் வைத்தவாறே ஜேக் கூறினான். அவன் விறுவிறுப்பாக நடந்து அக்கூட்டத்தை வழிநடத்தி சென்றான். லெவ் தனது காலை உணவினை தேர்ந்தெடுத்த விதத்திற்காக நான் உன்னை பாராட்ட வேண்டும். பருவ காலத்தில் வரும் ஓலாம் பழத்தை தேர்ந்தெடுத்ததில் உனது சாமர்த்தியம் உள்ளது. மற்ற பழங்களும் கனியாகும் பருவத்தில் இருந்தன. ஆனாலும் இந்த ஓலாம் பழத்தினை தேர்ந்தெடுத்ததில் நான் ஈர்க்கப்பட்டேன் என்று ஜேக் தனது கருத்தினை லெவ்விடம் நேரடியாக கூறி சிரித்தான். இந்த பாராட்டுகளை நான் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது என்று லெவ் சிரித்துக்கொண்டே கூறியவாறு ஜேக்கோடு இணைந்து கொள்வதற்காக வேகமாக நடந்தான். இந்த பழத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஞானத்தை கொடுத்தது தேவனே. எனக்கு இந்த உணவு பழக்கம் மிகவும் பிடித்திருக்கின்றது என்றாலும் எனக்கு அதனை விவரித்து சொல்ல தெரியவில்லை. எனக்கு இறைச்சி மீது எந்த ஏக்கமும் இல்லை. ஆனால் உங்கள் அனைவரையும் போல் நான் இன்னும் ஆரோக்கியத்தில் தேறி வரவில்லை என்று நினைக்கிறேன். மறுபடியும் தன்னுடைய நடையை வேகப்படுத்தியதில் மூச்சு வாங்கியபடி கூறினான். முதலில் லெவ் ஜேக்கோடு கூட நடப்பதற்கு முயற்சித்தான். ஆனால் இப்பொழுதோ சற்று பின்பு வந்து கொண்டிருந்த ஆலன் மற்றும் ரேச்சலின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் லெவ் தடுமாறினான். ஜேக் இதனை குறிப்பால் உணர்ந்து தனது வேகத்தினை குறைத்தான். வழக்கமாக நாம் வயிறு நிரம்பும் வரை சாப்பிடுவோம். இப்போது நாம் மனம் நிறைவாக உணரும் வரை சாப்பிடுகிறோம் என்று ஜேக் கூறினான். மனிதனுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றையும் திருப்திப்படுத்தும் வகையில் தேவன் இந்த உணவை உண்டாக்கி இருக்கிறார் என்று கூறி சிறிதளவும் மூச்சு வாங்குதல் இல்லாதவனாக ஆலன் அந்த உரையாடலில் இணைந்தான். மூளைக்கு மின் இயக்கத்தை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வழங்குவதற்கு நம் உடலின் உயர் வேதியியல் சமநிலை இருக்க வேண்டும். புலன் உணர்வுகளை மூளைக்கு எடுத்து செல்லும் மின்விசைகள் செயலாற்றும் போதுதான் நாம் ஜீவனுடன் இருக்கிறோம் என்று ஆலன் விளக்கினான். அப்பொழுது நான் இறந்த போது என்று லெவ் மென்மையாக கூறியவாறு ஆழ்ந்த சிந்தனைக்குள் போனான். ஆம், நீங்கள் மரிக்கும் போது உங்கள் புலன் உணர்வுகளை மூளைக்கு எடுத்து செல்லும் மின்விசைகள் நிறுத்தப்பட்டன. நம்முடைய ஞாபகத்தில் எதை வைத்துள்ளோமோ அது மாத்திரமே பாதுகாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட போது உங்கள் புலன் உணர்வுகளை மூளைக்கு எடுத்து செல்லும் மின் விசைகளானது புதிதாக உருவாக்கப்பட்ட உங்கள் மூளை அணுக்களுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டன. மேலும் உங்கள் மரபணு குறியீட்டு படிவத்துடன் பொருந்தக்கூடிய ஓர் உடலை தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ளார் என்று ஆலன் குறுக்கிட்டு தனது விளக்கத்தினை உற்சாகத்தோடு நிறைவு செய்தான். இந்த விளக்கம் லெவ்வினை கவர்ந்தது. நான் மரித்த போது என்னுடைய புலன் உணர்வுகளை மூளைக்கு எடுத்து செல்லும் மின்விசைகள் நிறுத்தப்பட்டன. மேலும் அந்த நிலை எப்படி இருந்தது என்று என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எனக்கு தெரியும். முற்றிலும் மரித்து போனவனாக இருந்தேன். லெவ் ஆழ்ந்து சிந்தித்த போது மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்ற பிரசங்கி 9 அதிகாரம் 5 வசனத்தில் வேதத்தில் உள்ள வசனம் அவனுடைய நினைவுக்கு வந்தது. மேலும் என் மனம் முன்பு எப்போதும் இருந்ததை விட இப்போது உயிரோட்டத்துடன் உள்ளது. எனது முந்தைய ஆண்டுகளில் நான் ஓரிரு முறை மட்டுமே கேட்ட வசனங்கள் கூட நினைவில் வருகின்றன என்று லெவ் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான். நேரம் செல்ல செல்ல உங்கள் உடலிலும் நீங்கள் பெரிய வித்தியாசத்தை உணர்வீர்கள் என்றவாறே நடைப்பயணத்திலிருந்து வேகமாக நடக்கும் மிகவும் விறுவிறுப்பான ஒரு நடைக்கும் பின்பு ஓட்டத்திற்கும் வேண்டுமென்றே மாறியவாறு ரெபேக்கால் கேலி செய்தாள். ஓடிக்கொண்டிருந்தவர்களில் முதலிடத்தில் இருந்தவாறே அவன் சிரமமின்றி தொடர்ந்து பேசினான். ஜேக், ரேச்சல் மற்றும் ஆலன் 3 பேரும் அவளுக்கு இணையாக ஓடினார்கள். உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பது மகிழ்ச்சியானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று
பின்னால் வந்து கொண்டிருந்த லெவ்விற்கு கேட்கும்படியாக அவள் தனது குரலை உயர்த்தி சத்தமாக கூறினாள். தொழிற்சாலை வேலை மற்றும் பிற திட்டங்களிலும் ஈடுபட வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் உங்களை பொறுத்தது. நீங்கள் விரும்பினால் நாள் முழுவதும் உட்கார்ந்தும் இருக்கலாம் என்று அவனை திரும்பி பார்த்தவாறே கூறியதில் அவளுடைய முகம் சிவந்து கண்கள் பிரகாசமாகியது. மறுபடியும் லெவ் இந்த புதிய உலகின் அனுபவமுள்ள ஓட்டப்பந்தய வீரர்களுடன் தொடர்ந்து ஓடுவதில் சிரமத்தை மேற்கொண்டான். கடினமான மூச்சு வாங்குதல்களுக்கிடையே ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் அல்ல என்று அவன் கூறினான். எப்போதும் ஓய்வின்றி இருப்பதையே நான் விரும்புகிறேன். மேலும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதையே விரும்புகிறேன். ஆனால் இந்த ஏதேன் பூக்களின் மனத்தை நுகர்வதற்கு நாம் சிறிது மெதுவாக செல்லலாம் என்று எண்ணுகிறேன் என்று கூறியபடி லெவ் திடீரென தனது ஓட்டத்தின் வேகத்தை குறைத்தான். மற்றவர்களும் உடனடியாக தங்களது வேகத்தை குறைத்தனர். நல்ல முயற்சி அப்பா. இன்னும் சிறிது காலத்தில் ஏதேன் பழத்தின் உதவியினால் நீங்கள் எங்கள் அனைவரையும் மிஞ்சி விடுவீர்கள் என்று ஆலன் தனது தந்தையின் முதுகில் தட்டியவாறு கூறினான். ஆமாம், சரிதான் என்று மூச்சு வாங்கிக் கொண்டே லெவ் கூறினான். மெதுவான வேகம் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட இடங்களில் இருந்த தோப்புகளை கவனிக்க லெவ்விற்கு வாய்ப்பளித்தது. சில வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தன. மற்றவைகளில் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. சரி, அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் ஒதுக்கப்பட்ட இடம் எங்கே இருக்கிறது என்று லெவ் வினவினான். அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களை விரைவில் காண்போம். லெவ், அந்த வீட்டை பாருங்கள். இந்த வீடு அதில் குடியிருக்க போகும் நபர்களை கூட அறியாத மக்களால் கட்டப்படுகின்றது. இந்த திட்டத்தின் பொறுப்பில் இருக்கும் பெண்ணை எனக்கு தெரியும். நான் அவளுடன் தொழிற்சாலையில் பணிபுரிந்தேன் என்று புதிதாக போடப்பட்ட அஸ்திபாரத்தை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த ஓர் இளம் பெண்ணை நோக்கி ரேச்சல் கை அசைத்தவாறு கூறினாள். இனி உயிர்த்தெழுந்து வரப்போகிற அந்த குடும்பத்தின் உறவினர்களுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் ஏன் ஆயத்தங்களை செய்வதற்கு முன்வரவில்லை என்று லெவ் கேட்டான். கடந்த கால தலைமுறைகளில் விவாகரத்து அதிகமாக இருந்தது. மேலும் பிரிந்த குடும்பங்களில் இருந்த பிள்ளைகள் ஒன்று கூடி அவர்களை விட்டு சென்ற அவர்களது பெற்றோர்களுக்காக வீடுகள் கட்டி கொடுக்க முயற்சிப்பது நாம் விரும்புவதைப் போல எளிதாக நடக்கக்கூடியதல்ல. அவர்களுக்கிடையே உணர்வுகள் ரீதியாக அநேக காயங்கள் ஏற்பட்டிருக்கும். தங்கள் குழந்தைகளை விட்டு சென்ற அல்லது துஷ்பிரயோகம் செய்த பெற்றோர்களை அவர்கள் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் காணப்பட மாட்டார்கள். இது அவர்களுக்கு கஷ்டமான ஒன்றுதான். அப்படியான மக்களுக்கு தேவையானவைகளை செய்வதற்கு தன்னார்வலர்கள் வேண்டும் என்று ரெபேக்காள் பதிலளித்தாள். மறுசீரமைப்பு பணி என்றாலே மகிழ்ச்சி நிறைந்தது என்று உங்களுக்கு தோன்றலாம். மகிழ்ச்சி என்பது ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் அப்பணி சவால்களாலும் கூட நிறைந்துள்ளது. அதாவது நம்மையும் மற்றவர்களையும் எதிர்கொள்ளுவது, ஒருவருக்கொருவர் முற்றிலும் நேர்மையாக இருப்பது, ஒருவருக்கொருவர் செய்த தவறுகளுக்கு பரிகாரங்கள் செய்வது போன்ற சவால்கள் காணப்படும். மனிதர்கள் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் அவர்கள் மரித்த பின்பும் கூட மறக்க முடிவதில்லை. அவர்கள் சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கு அவைகள் அனைத்தையும் கடந்து செல்ல உறுதியும் மேசியாவின் உதவியும் தேவை என்று ரேச்சல் கூறினாள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கையில் லெவ் தரையை பார்த்து கொண்டே நடந்தான். அவன் இப்போது மேசியாவை நம்பினான். ஆனாலும் இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டே நடந்தான். அவனுடைய குடும்பம் கிறிஸ்துவையும் மற்றும் அவரது ஒப்புரவாக்கும் வல்லமையையும் உண்மையாக நம்பியது. ஆனால் லெவ்வினால் அதன் ஆழங்களை காண முடியவில்லை. தொழிற்சாலைக்கு வருகை தருதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்பா, அங்கே தொழிற்சாலை இருக்கிறது என்று தொழிலாளர்களுக்கு சுற்றுலா தலமாக விளங்கிய சிறு பழ மரங்களால் ஆன தோப்பினால் சூழப்பட்டிருந்த ஒரு பெரிய கட்டிடத்தை நோக்கி ஆலன் தன் கைகளை நீட்டி கூறினான். பாதுகாவலர் அல்லது வரவேற்பாளர் இல்லை என்பதை லெவ் கவனித்தான். அவர்கள் நேரடியாக தொழிற்சாலைக்குள் நடந்தார்கள். அங்கே நடந்து கொண்டிருந்த செயல்முறை உடனடியாக லெவ்வை கவர்ந்தது. ஒரு பெரிய ஹைட்ரோ ஆக்சி உலைக்கு பொருள் கடத்தியின் வழியாக மணல் கொண்டு வரப்பட்டது. வெப்பம் கண்ணாடியை உருக்கிய நிலைக்கு ஆக்கியது. மற்றொரு பொருள் கடத்தி நிறத்தையும் வேண்டிய வலிமைகளையும் கொடுப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வந்தது. உருகிய கலவை பின்னர் செங்கல் அச்சுக்களில் ஊற்றப்பட்டது. பின்பு குளிரூட்டுதலுக்காக கீழ் இருந்த பொருட்கள் கடத்தியின் மூலமாக அனுப்பப்பட்டது.
பின்னர் அவை துண்டுகளாக்கப்பட்டு தனித்தனி பாகமாக்கப்பட்டன. கெட்டியாக உறைந்த செங்கல்களானது ஆர்வமுள்ள தொழிலாளர்களால் சரக்கு வண்டிகளில் வைக்கப்பட்டு கப்பலுக்கு அனுப்பப்படுவதை லெவ் பார்த்தான். அவர்கள் தங்கள் வேலையை அனுபவித்து செய்வதாக தெரிகிறதே, ஆனால் அதிக வேலைக்காரர்கள் இல்லையே, எல்லோரும் எங்கு இருக்கிறார்கள் என்று லெவ் சுற்றிலும் பார்த்து கொண்டே கேட்டான். உண்மையில் இந்த ஆலை இயங்குவதற்கு 15 ஊழியர்கள் மட்டுமே தேவை. ரெபேக்காலும் நானும் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். சில சமயங்களில் ஆலைகளில் வேலை செய்கிறோம். சில சமயங்களில் நாங்கள் கற்களை கப்பல்களுக்கு அனுப்ப உதவுகிறோம் என்று ரேச்சல் பதிலளித்தாள். நீ கற்களை ஏற்றுவாயா என்று லெவ் ரெபேக்காலிடமிருந்து ரேச்சலிடம் பார்வையை செலுத்தியவாறு கேட்டான். இந்த வேலை ஆண்கள் செய்யும் வேலைதானே என்று லெவ் வினவினான். ரெபேக்கால் தன் கைகளை பலம் காட்டி உயர்த்தி அவளது பலமான மேற்கை உள்தசையை காண்பித்தாள். இதற்கான விடை ஏதேன் பழம்தான். இல்லை இல்லை, உண்மையில் எல்லாவற்றையும் ஏற்றுவதற்கு நாங்கள் இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம் என்று கூறி அவள் சிரித்தாள். நீங்கள் இருவரும் நல்ல உடல் கட்டமைப்பில் இருக்கிறீர்கள். இப்போது நம்மிடையே கை மல்யுத்தம் போட்டி வைத்தால் நீங்கள் என்னை வென்று விடுவீர்கள் என்று கூறி லெவ் சிரித்தான். தன்னை விட அவர்கள் பலமுள்ளவர்களாக இருப்பது லெவ்விற்கு வினோதமாக இருந்தது. இந்த புதிய உலகில் ஆண் பெண் விஷயத்தில் இருக்கும் வித்தியாசங்களை கண்டதால் உண்டான பயத்தினால் தனது குழப்பமான சிந்தனையை தவிர்ப்பதற்காக உரையாடலை திருப்பிவிட, ஓ, இப்படித்தான் வேலைகள் நடைபெறுகின்றனவா என்று லெவ் கேள்வி எழுப்பினான். ஆலன் தனது தந்தையின் அசௌகரியத்தை அறிந்து பின்வருமாறு பதிலளித்தான். நமது பகுதியில் ஏராளமான மணல் உள்ளது. எனவே நாம் கண்ணாடி செங்கற்களை உருவாக்குகிறோம். இந்த தொழிற்சாலை முதன்மை வேலையான மணலை சூடாக்குவதை இரவு முழுவதும் செய்கிறது. காலையில் நாங்கள் இறுதி பணிகளை செய்துவிட்டு உற்பத்தியை தொடங்குவோம். நாங்கள் வழக்கமாக ஒரு நாளைக்கு 2 முதல் 3 மணி நேரம் மட்டுமே வேலை செய்கிறோம். பின்னர் மற்றொரு வேலை மாற்று குழு ஷிப்ட் பொறுப்பேற்கிறது. லாரிகள் கட்டுமான தளங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்கின்றன. நீர்க்குழாய் அமைப்பு, வெப்பமாக்கல் மற்றும் மின்கூறுகளை உருவாக்கும் பிற தொழிற்சாலைகள் உள்ளன. பொறியாளர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆலைக்கு வந்து பராமரிப்பை எவ்வாறு செய்வது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு வேலைகளை சீராக செய்ய எங்களுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் தங்கள் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்த போது கற்கள் அச்சுகளில் ஊற்றப்பட்டு வெளிவருவதை மிக அருகிலிருந்து பார்ப்பதற்காக 4 பேரிடமிருந்தும் லெவ் பிரிந்து சென்றான். உன்னை இங்கே சந்திப்பதில் மகிழ்ச்சி லெவ் என்று கிண்டலாக ஒலித்த குரலை கேட்டான். அந்த குரல் அவனுக்கு பழக்கமான குரலாக இருந்தது. அந்த குரலுக்கு சொந்தமானவனின் பெயரை நினைவில் கொண்டு வரும் போதே அவனது வயிற்றில் ஓர் இறுக்கத்தை லெவ் உணர்ந்தான். திரும்பி அவனுடைய உயர்நிலை பள்ளி நாட்களில் அவனுடைய எதிரியான ரூபன் மேயரை பார்த்தபோது லெவ்வின் கண்கள் சுருங்கின. நொடிப்பொழுதில் பல நினைவுகள் அவனுக்குள் தோன்றியது. முந்தைய உலகத்தில் தான் எப்படி இருந்தேன் என்பது லெவ்விற்கு தெளிவாக ஞாபகம் இருந்தது. அவன் ஒல்லியாக இருந்தாலும் உறுதியான உடல் கட்டமைப்போடும் விஷயங்களை கையாள்வதில் திறன் இல்லாதவனாகவும் தனது இளமை பிராயத்தின் தடுமாற்றங்களிலிருந்து மாறாதவனாகவும் இருந்தான். தன் சகோதரனுக்காக தனது ஆதரவை எப்போதுமே கொடுப்பதற்காகவும் தன்னை நிரூபிப்பதற்காகவும் தன்னை பற்றியதான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்குமான மற்றொரு வழியாக தன் சகோதரன் ஜேக்கிடம் அடிக்கடி வந்து விடுவான். லெவ் கூச்ச சுபாவம் கொண்டவனாகவும் பெண்கள் தொடர்புடைய காரியங்களில் தன்னம்பிக்கையில் குறைந்தவனாகவும் இருந்தான். தன்னை குறித்ததான தேடுதலின் நினைவுகளில் இப்போதும் அவனது முகம் சிவந்தது. தனது முதல் பார்வையிலேயே ரெபேக்கால் ஒபதியாவை மிகவும் நேசித்தான். ஆனால் அவளை அணுக முயற்சிப்பதில் அவன் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. ரூபன் மேயர் எதையும் அவனுக்கு எளிதாக இருக்கும்படி விடவில்லை. லெவ்விற்கு எதிராக புரிந்து கொள்ள முடியாததொரு பகையை கொண்டிருந்தான். ரெபேக்கால் மீதான லெவ்வின் காதலை ரூபன் அறிந்தும் அவளை வசீகரிக்கும்படி நடந்தான். அவன் அந்த பாத்திரத்தை நன்றாக செய்தான். லெவ், உங்கள் சனிக்கிழமை மாலையை எப்படி கழிக்கப் போகிறீர்கள்? என்னுடனும் ரெபேக்காலுடனும் வர விரும்புகிறீர்களா என்று ரூபன் மேயர் பெற்ற வெற்றியால் லெவ்வை கேலி செய்தான். பின்னர் ஒரு நாள் பள்ளி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து நுழைந்து கணினி பதிவேட்டில் உள்ள அனைவரின் மதிப்பெண்களையும் லெவ் மாற்றியமைத்தது போல் செய்து முழு பள்ளிக்கு முன்பாக லெவ்வை அவமானப்படுத்தினான். லெவ்வின் பெற்றோர் கூட ரூபனின் இந்த கதையை நம்பினர்.
உயர்நிலை பள்ளியில் தனது கடைசி ஆண்டில் லெவ் ஆக்ரோஷமானவனாகவும் தன்னை பற்றி உறுதியானவனாகவும் இருந்தான். ரூபனையும் ரெபேக்காலையும் லெவ் கண்டு கொள்ளவில்லை. கட்டாய இராணுவ பணி நடைமுறையில் இல்லாதிருந்தும் கூட லெவ் அந்த கோடையில் இராணுவத்தில் சேர்ந்தான். எப்போதுமே இருக்கும் என்று கூற இயலாத சமாதானத்தை இஸ்ரேல் அனுபவித்துக் கொண்டிருந்தது. பின்பு 4 வருடங்கள் கழித்து ஹீப்ரு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவனும் ரெபேக்காலும் ஒருவரையொருவர் தீவிரமாக விரும்ப ஆரம்பித்தனர். ஆனாலும் ரூபன் மேயர் அவனுக்கு செய்தவைகளால் உண்டான கோபமும் அவமானமும் அவனது இதயத்தில் இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. படையெடுப்பாளர்களுக்கு எதிரான முதல் போரில் நீ கொல்லப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் என்று ரூபன் கூறினான். லெவ் அவனது குரலில் கிண்டலின் தொனி இருந்ததை உறுதியாக அறிந்தான். ஆமாம், நான் அந்த போரில் கொல்லப்பட்டேன்தான். லெவ் எரிச்சல் அடைந்தது அவனது முகத்திலும் தொனியிலும் தெரிந்தது. இன்னும் என் மீது கோபமா என்று கேட்டு ரூபன் சிரித்துக்கொண்டு நின்றான். பின்பு அவன் லெவ்வை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்து, அப்புறம் ரெபேக்காள் எப்படி இருக்கிறாள்? இந்த உலகில் நம் இருவரில் யாரும் அவரை பெற முடியாது என்று நினைக்கிறேன் என்று அமைதியான குரலில் பேசினான். லெவ்வின் தாடை இறுகியது. அவன் தன் கை முட்டியை முறுக்கினான். இது வெற்றியா அல்லது தோல்வியா என்று ரூபன் லெவ்விடம் கேள்வி எழுப்பினான். நீ இன்னும் தைரியம் இல்லாதவனாகத்தானே உள்ளாய் லெவ் என்று ரூபன் கேலியாக கேட்டான். லெவ்விற்கான பின்விளைவு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் கோபத்தில் தன் முழு பலத்தையும் திரட்டி ரூபன் மேயரை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். ஆனால் தனது கரம் ரூபனை அடிப்பதற்கு உதவாததைக் கண்டு லெவ் திகைத்து போனான். திடீரென உணர்வற்று தளர்ந்த தனது வலது கையை அவன் உற்று பார்த்தவாறு அங்கிருந்து விரைவாக வெளியேறினான். பார்க்கலாம் லெவ் என்று விரைவாக அறையை விட்டு வெளியேறிய லெவ்விடம் ரூபன் கூறினான். ரூபன் மீண்டும் தன்னை சிக்கலில் மாட்டி விட்டு விடுவான். என்னை வம்பிற்கு இழுத்தால் நான் கோபப்படுவேன் என்று அறிந்து வேண்டுமென்றே தான் ரூபன் இதை செய்திருக்கிறான் என்று லெவ் நினைத்தான். வலது கை எந்தவிதமான வேலையும் செய்ய முடியாதபடி தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டபோது உண்டான கோபத்தில் எதிரே வந்த ரெபேக்காளை கவனியாதவாறு அவள் மீது லெவ் மோதினான். அவன் நிலையைக் கண்டு லெவ் என்ன நடந்தது என்று ரெபேக்காள் கேட்டாள். ரூபன் மேயர் என்று லெவ் பதிலளித்தான். உங்களது கை எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். நான் முன்பே இதை குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் லெவ் என்று ரெபேக்காள் வருத்தத்துடன் கூறினாள். நான் பொறுமை இழந்து அவனை அடிக்க முயற்சித்தேன். நீ சொல்லாத புதிய பூமியின் பின்விளைவுகளில் இதுவும் ஒன்று என்று நினைக்கிறேன் என்று கூறி சங்கடத்தோடு லெவ் நின்றான். மனக்கசப்புகள் நம்மை விட்டு எளிதில் நீங்காததால் நாம் அனைவரும் இப்படியான அனுபவங்களுக்குள் செல்ல வேண்டியிருக்கும் என்று ரெபேக்காள் கூறினாள். அப்படியானால் ரூபனுக்கு ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை. இப்படித்தான் நடக்கும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். மேலும் நான் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தனக்கு அநீதி இழைக்கப்பட்ட உணர்வுடன் லெவ் கூறினான். உங்களுக்கான தண்டனை உங்களது தவறுக்கானது லெவ். ரூபனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரூபனும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ரூபன் தனது கடந்த கால செயல்களுக்கு வருந்தவில்லை போன்று தெரிகின்றது. அவனுக்கு நேரம் கொடுங்கள். அவன் சமீபத்தில் தான் உயிர்த்தெழுப்பப்பட்டான். இன்னும் நிறைய பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவன் செய்த தவறுகளை சரியாக்க அவனுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. குறைந்தது 100 ஆண்டுகள் என்று கூறி ரெபேக்காள் லெவ்வை சமாதானப்படுத்த முயன்றாள். லெவ் அவனது கையை சங்கடத்துடன் பார்த்தவாறு, இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்டான். நான் புதிய பூமியின் செயல்முறைகளில் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்தேன் என்று நினைத்தேன். இப்போது இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் ரெபேக்காளிடம் கூறியதை விட தனத்தானே கூறி வருத்தப்பட்டான். தனது கரத்தையே பார்த்து கொண்டிருந்த லெவ்வின் தலையை ரெபேக்காள் தனது முகத்திற்கு நேராக திருப்பி லெவ் என்று கூப்பிட்டாள். நீங்கள் முற்பிதாக்களின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவர்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும். கிறிஸ்துவிடம் கலந்து ஆலோசிக்கும் போது என்ன நடந்தது என்பதனை அவர்கள் துல்லியமாக அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் ஒருவேளை ரூபனுடன் பேசுவார்கள். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த எண்ணிற்கான பட்டனை ரெபேக்காள் அழுத்தி கைபேசியை லெவ்விடம் கொடுத்தாள். லெவ் இடது கையினால் கைபேசியை தனது காதில் வைத்தவாறு கட்டிடத்தை விட்டு வெளியேறி இருக்கை ஒன்றில் அமர்ந்தான். இது முற்பிதாக்களின் அலுவலகம். நான் எப்படி உங்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு குரல் கேட்டது.
என் கையை பயன்படுத்த முடியவில்லை. நான் முற்பிதாக்களுடன் பேச வேண்டும் என்று லெவ் பதிலளித்தான். லெவ்வை ஒரு நிமிடம் காத்திருக்க சொன்னார்கள். ஷாலோம், நான் முற்பிதாவாகிய சாராள். நான் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று கேட்டார். அவன் தொலைக்காட்சியில் பார்த்திருந்த ஆபிரகாமின் முன்னாள் மனைவியான சாராளின் அழகான தோற்றத்தை தன் நினைவிற்கு கொண்டு வந்தான். என் பெயர் லெவ் ஆரோன். என் புதிய வாழ்க்கையில் 3வது நாளில் இருக்கிறேன் என்று நான் ஒரு பழைய எதிரியை அடித்து வீழ்த்த முயற்சித்தேன். எனது செய்கைக்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று லெவ் கூறினான். என்ன நடந்தது என்பதை பற்றி என்னிடம் சொல்லுங்கள் என்ற சாராளின் குரலில் கண்டனத்தின் குறிப்பு எதுவும் இல்லை. எனக்கு முழு உண்மையையும் நேர்மையாகவும் சுருக்கமாகவும் கூறுங்கள். இன்று என்ன நடந்தது என்றும் சொல்லுங்கள். மேலும் கடந்த காலத்தின் சுருக்கமான வரலாற்றை எனக்கு கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இழைக்கப்பட்ட பழைய அநீதிக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றியுள்ளீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். உண்மையை நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம் என்று நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? கிறிஸ்து அல்லது அவருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர் இந்த காரியம் பற்றி நமக்கு தெரிவிப்பார் என்று முற்பிதாவாகிய சாராள் பதிலளித்தாள். லெவ் ரூபனின் ஆத்திரமூட்டும் வார்த்தைகளையும் அவனது மனதில் ரூபன் பற்றி எழுந்த பழைய நினைவுகளை பற்றியும் முற்பிதாவாகிய சாராளிடம் கூறினான். அவன் தனது சார்பில் நேர்மையாக இருக்க முயன்றான். மேலும் அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் அறிந்திருந்த அந்த முற்பிதாக்கள் அவனுக்கு இப்பொழுதுதான் தெரிய ஆரம்பித்திருந்த மேசியாவுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து லெவ் பதட்டமாக உணர்ந்தான். எனது செயலுக்காக நான் மனம் வருந்துகிறேன். ஆனாலும் உண்மையில் நான் அவனை அடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் முழுமனதாக வருத்தப்படவில்லை என்பதற்காக வருந்துகிறேன். இதுதான் உண்மை என்று லெவ் தான் நினைத்ததை நேர்மையாக கூறினான். நன்றி லெவ் ஆரோன். நீங்கள் என்னிடம் கூறிய அனைத்தும் உண்மையாக இருந்ததால் 1 மணி நேரத்திற்குள் உங்கள் கை பழைய நிலைக்கு திரும்பும். குணமாகும் செயல்முறை நடைபெறும் போது அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் கவலையில் இருக்கிறீர்கள் லெவ். அவர் நெறிந்த நாளை முறிக்க மாட்டார் என்ற எனது அன்பு நண்பர் ஏசாயாவின் வார்த்தைகளினால் நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். இவை அனைத்தும் இந்த புதிய உலகில் முன்னேறுவதற்கான செயல்முறையின் ஒரு பகுதியாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று முற்பிதாவாகிய சாராள் கூறினாள். மேஜையின் இருக்கையில் அமர்ந்து லெவ் சிந்தனையில் மூழ்கினான். விரைவில் அவனது குடும்பத்தினர் லெவ்வுடன் இணைந்தார்கள். அப்பா, நீங்கள் எதிரியுடன் சண்டை போட போனதாக நான் கேள்விப்பட்டேன். நானும் இது போன்று செய்த போது எனக்கு ஏற்பட்ட முதல் பின்விளைவும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் அந்த ஒன்றோடு நான் நிறுத்தி கொள்ளவில்லை என்று கூறியவாறு ஆலன் தனது தந்தையின் அருகில் அமர்ந்து அவனது தோளில் விளையாட்டுத்தனமாக ஒரு இடி இடித்தான். நாம் அனைவருமே இந்த அனுபவங்களின் வாயிலாக கடந்து வருகிறோம் லெவ். எதிர்காலத்திலும் நாம் அனைவரும் வேறு சில திருத்தங்களை பெறுவோம். புதிய சிந்திக்கும் முறையை கற்றுக்கொள்வதும் குணலட்சணத்தை கட்டி எழுப்புவதும் தான் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களாகும். நாம் நம்முடைய குணங்களை ஒன்று உருவாக்குகிறோம் அல்லது அழித்து போடுகிறோம். நற்பெயர் என்பது நம்மை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதே ஆகும். குணலட்சணம் என்பது உண்மையில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது ஆகும். தேவனும் கிறிஸ்துவும் இந்த வித்தியாசத்தை அறிவார்கள் என்று ஜேக் கூறினார். ஜேக் தனது சகோதரனை புரிந்து கொண்டது போன்றதான பார்வையை கொடுத்தான். மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவரது குறைவு வரும்போது தாங்கள் பெற்றுக்கொண்ட பின்விளைவுகளையும் அது அவர்களது வாழ்வில் எத்தகைய தாக்கத்தினை கொண்டு வந்தது என்பதனையும் பகிர்ந்து கொண்டனர். முதல் முறையாக அவன் தனது கையை போரில் இழந்திருந்தான். இப்போது 2வது முறையாக லெவ் தனது கையை பார்த்தவாறு, என் கை இப்படி இருப்பது எனக்கு அவமானமாகவும் தர்ம சங்கடமாகவும் இருக்கிறது. அவன் தனக்குத்தானே சிரித்துக்கொண்டு, இப்போது வேறு வகையான போரில் நான் எனது கையை இழந்துள்ளதாக எண்ணுகிறேன் என்று லெவ் கூறினான். லெவ் அனைத்து செயல்முறைகளையும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புத்துணர்ச்சியூட்டும் மதிய உணவுக்கு பிறகும் பிற்பகல் முழுவதும் தொழிற்சாலையிலேயே கழித்தனர். பின்விளைவுகள் பற்றிய கலந்துரையாடலுக்கு பிறகு சிறிது நேரத்திலேயே அவனது வலது கையில் ஒரு கூச்ச உணர்வு இருப்பதை அவன் கவனித்தான். மிக விரைவிலேயே அவனது தோள் மற்றும் மணிக்கட்டிற்கு நகர்த்தும் திறன் திரும்பியது. அவர்கள் தொழிற்சாலையை விட்டு வெளியேறும் நேரத்தில் அவனது விரல்கள் அவற்றின் இயக்கத்திற்கு முழுமையாக திரும்பின. வீட்டிற்கு நடந்து செல்கையில் லெவ் அமைதியாக இருந்தான். அவன் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் முறையாக
தனது காலியான அமைதியான வீட்டிற்கு திரும்புவதற்கு நன்றியுள்ளவனாக இருந்தான். தனிமையில் லெவ்விற்கு சிந்திப்பதற்கு நேரம் தேவைப்பட்டது. அவன் விரும்பிய தோட்டத்தில் ஒரு பெஞ்சில் அமர்ந்தான். இன்னும் அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்த மனக்கசப்பினை கண்டு குழப்பமடைந்தான். அவன் தனது இரவு உணவிற்கு சில ஏதேனின் பழங்களை சாப்பிட்டான். அதன் குணப்படுத்துதல் மற்றும் ஜீவன் பெறுவதற்கான உதவி இரண்டுமே தனக்கு தேவை என்பதை லெவ் அறிந்திருந்தான். அவன் தன்னை சுற்றியிருந்த செழித்து வளர்ந்திருந்த மரங்களை உற்று பார்த்தவாறு அவன் சத்தமாக பேசினான். எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்று தெரியவில்லை. நான் என் கோபத்தை விட்டுவிட முயற்சிக்கிறேன், ஆனால் அது மீண்டும் என்னை தொந்தரவு செய்கிறது. கோபம் மிகவும் அழிவுகரமானது என்று எனக்கு தெரியும். நான் உண்மையில் என் இருதயத்தில் கோபம் இருப்பதை விரும்பவில்லை என்று கத்தினான். அப்போது தொலைபேசியின் அழைப்பு அவனது எண்ணங்களை சிதறடித்தது. ரூபனின் மன்னிப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் சமையலறையில் இருந்த தொலைபேசியை நோக்கி விரைந்தான். ஹலோ, யார் பேசுவது என்று வினவினான். தொலைபேசியில் ஷாலோம் என்ற குரல் ஒலித்தது. சற்று நேரம் இருவருமே பேசவில்லை. அக்குரலுக்குரியவனை ரூபன் என்று அறிந்ததும் லெவ்வின் மன அமைதி குலைந்தது. பழைய உலகத்தில் நான் உனக்கு தீமை செய்திருந்தேன். இந்த உலகத்திலும் இன்றைய நாளில் நான் உனக்கு செய்தது ஏற்க முடியாதது என்று முற்பிதாவாகிய சாராள் என்னை எச்சரித்ததால் உன்னை அழைத்தேன். எனது கடந்த கால மற்றும் தற்போதைய நடத்தைக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாராள் என்னிடம் கூறியுள்ளார். அதனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறி தொலைபேசியை ரூபன் வைத்துவிட்டான். திகைப்புடனே தொலைபேசியை வைத்துவிட்டு, ஓ, எத்தகையதொரு சுவாரஸ்யமான மன்னிப்பு என்று அவன் நகைச்சுவையோடு கூறினான். இது ஒரு உண்மையான மன்னிப்பு போன்று எனக்கு தோன்றவில்லை. இது எனக்கு மிகவும் செயற்கையாக தோன்றுகிறது என்று நினைத்தவாறே லெவ் தனது வலது கையினால் பேனாவை எடுக்க சென்றபோது அவனுடைய கை இயல்பான நிலைக்கு திரும்பியது. எனது கை குணமடைந்து விட்டது, ஆனால் எனது இருதயம் இன்னும் குணமடையவில்லை என்று லெவ் உணர்ந்து வருந்தினான். அவன் தனது கை முழுமையாக குணமடைந்ததற்கு நன்றி தெரிவித்தவாறே தனது படுக்கை அறைக்கு நடந்தான். ஆனால் அவனது கோபம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவன் தனது கோபத்தை மேற்கொள்ளாவிட்டால் அது அவனுக்கு நிச்சயமாக சிக்கலை ஏற்படுத்தும் என்று லெவ் உணர்ந்தான். அவன் கட்டிலின் அருகே முழங்கால் படியிட்டு, தேவனே, என் வலது கை குணமடைந்து விட்டது, ஆனால் என் குணலட்சணம் இன்னும் சரியாகவில்லை. சோதனையில் நான் உண்மையில் தோல்வியடைந்து விட்டேன் என நினைக்கிறேன் என்று லெவ் ஜெபித்தான். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார் என்ற ஏசாயாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய முற்பிதாவாகிய சாராளின் குரல் லெவ்வின் மனதில் ஒலித்தது. ஒரு நெறிந்த நாணல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் தன் கண்களில் கண்ணீர் வருவதைக் கண்டு அவன் தன்னை ஒரு நெறிந்த நாணலைப் போல் உணர்ந்தான். தன்னுடைய கோபமும் காயங்களுமே தன்னை பலவீனமாக்குவதையும் பாதிப்புக்குள்ளாக்குவதையும் உணர்ந்தான். இனிமேல் தனது வாழ்க்கையில் அதிகமாக ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடிவு செய்தான். என் உணர்ச்சிகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் கோபம் வந்தாலும் அது என்னை ஆள்வதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை என்று லெவ் தீர்மானித்தான். எரிநரகம் மற்றும் கந்தகம் போன்றவற்றால் தண்டிப்பார் என்று போதகர்களால் போதிக்கப்பட்ட கிறிஸ்து அவர் அல்ல. ஆனால் அவர் நம்முடைய ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் ஒப்புரவாக்கி ஆசீர்வதிக்க வரும் இயேசுவாகிய மேசியா. நமக்கு எதிராக குற்றம் சுமத்த அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை, மாறாக நம்மை விடுவிக்கவே வெளிப்பட்டார். லெவ்வின் புதிய வாழ்க்கையின் முதல் நாள் மாலையில் ஜாக் பேசிய இந்த வார்த்தைகள் தெளிவாக அவனது மனதில் தோன்றின. தனது குமாரனையே வழங்கிய தேவனுடைய அன்பின் நீல அகல ஆழம் மற்றும் உயரத்தையும் மற்றும் தனது ஜீவனையே மனப்பூர்வமாய் கொடுத்த குமாரனின் அன்பினையும் உணர்ந்து லெவ் வார்த்தைகளின்றி இருந்தான். லெவ் தனது புதிய வாழ்க்கையின் முதல் நாளில் தான் எண்ணிய எண்ணங்களை நினைவு கூர்ந்தான். விசுவாசத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அமைக்கும் காரியமானது ஒரு வகை போர் ஆகும். கிறிஸ்துவாகிய மேசியா இந்த போரை எதிர்கொண்டார். அவருடைய பின்னடியார்களும் எதிர்கொண்டனர். மேலும் இப்போது அவனும் லெவ்வும் இந்த போரில் ஈடுபட்டு இருக்கிறான். நானும் இனி என் கடமையை ஆற்ற வேண்டும் என்று லெவ் தன் மனதில் எண்ணினான்.
மெல்லிய மெத்தை விரிப்பை தன்னுடைய இரு கைகளிலும் பிடித்துக்கொண்டு முழுவதுமாக உடையணிந்திருந்த நிலையிலும் லெவ் அவற்றை போர்த்தி கொண்டு படுக்கையில் படுத்தான். அன்றைய நாளின் நிகழ்வுகளை நினைத்த போது உள்ளான சமாதானம் அவனுக்கு கிடைத்தது. லெவ் தனது வழிகளை சரி செய்ய மெதுவாக கற்றுக்கொண்டிருக்கின்றான். இந்த அனுபவத்திலிருந்தும் இனிவரும் அவனுடைய எல்லா அனுபவங்களிலிருந்தும் தான் கற்றுக்கொள்ளப் போவதாக லெவ் முடிவு செய்தான். ஏனெனில் முட்டாள்கள் மட்டுமே கற்றுக்கொள்ள மறுப்பார்கள் என்றும் நினைத்தான். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 7வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.